ஸ்தோத்திரம், ஜெயம் தரும் தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவரோடும் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பல நம்பிக்கைகளை இழந்து போயிருக்கலாம். நீங்கள் சந்திக்கிற பல பிரச்சனைகளின் நிமித்தமாக நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அநேக நேரங்களிலே நம்முடைய மனதில் வருகிற எதிர்மறையான காரியங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையாய் நாம் கேட்கிற சில வார்த்தைகள், இவைகளெல்லாம் நம்மை அதிகமாக நம்மை தொய்வடைய செய்து விடுகிறது. பல நேரங்களிலே நமக்கு யாரோ ஏதோ செய்து விட்டார்களோ, எனக்கு எதிராக யாராவது மந்திரம் செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு பல நேரங்களிலே நாம் யோசித்து விடுகிறோம். ஒவ்வொரு நாளும் இப்படி ஃபோன் பண்ணுகிறவர்கள்லாம் அநேகர் இப்படி தங்கள் பிரச்சனைகளை சொல்லி, எனக்கு யாரோ ஏதோ வச்சுட்டாங்களோ பிரதர் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய கேள்வி எழும்புகிறது. நல்ல ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆண்டவருக்காக தாங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவர்கள் கூட எனக்கு யாராவது ஏதாவது செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வேதத்தில் ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. அதை தான் உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தின் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 23:23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. மந்திரவாதமும் குறி சொல்லுதலும் யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் விரோதமானது இல்லை அப்படின்னு ஆண்டவர் திட்டமாய் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சில மந்திரங்களும் சில குறி சொல்லுதலும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பழிச்சிருச்சோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவைகள் பழித்ததினாலே எனக்கு இப்படியெல்லாம் என் குடும்பத்தில் சம்பவிக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கு இந்த நாளிலும் கூட உங்கள் குடும்பத்திற்கோ உங்களுக்கோ எதிராக யாராவது ஏதாவது மந்திரங்களை செய்திருந்தாலும் அல்லது செய்வனைகளை செய்து ஏவல்களை செய்து உங்களை ஒருவேளை சிறுமப்படுத்தி கொண்டிருந்தாலும் பிரியமானவர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம். வேதத்தில் இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 54ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். அழகான வார்த்தை இல்லையா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். அடுத்தது சொல்கிறார், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் அது வாயாக இருக்கலாம், கண்ணாக இருக்கலாம், அல்லது ஏதாவதா என்ன வேணாலும் அவங்க செஞ்சிருக்கட்டும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கும் என்றால் அது வாய்க்காது என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, சிலர் சொல்லுவாங்க, அவங்க என் குடும்பத்துக்கு எதிராக வாய் வச்சாங்க, நான் செய்ய ஆரம்பிக்கும் போதே அவங்க வாய் வச்சாங்க, அதான் இப்படி ஆயிடுச்சு, அவங்க கண்ணு பட்டுருச்சு, இல்லை அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, நல்லா எங்கள் வீட்டில் இந்த மரம்லாம் அருமையாக காய் காய்ச்சது, ஒருத்தவங்க வாயை வச்சாங்க, அதோடு என்னுடைய மரம் பட்டு போச்சு. அப்போது சிலருடைய வாய்ச்சொல், சிலருடைய கண் பார்வை, சிலருடைய காலடி, சிலவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்துட்டு போன நேரம் அல்லது அவங்க வந்துட்டு போன நேரம் அவ்வளோதான், அவங்க கால் எடுத்து வச்சாங்க, என் வீடு விளங்காமல் போச்சுன்னுவாங்க. பிரியமானவர்களே, நீங்கள் அதெல்லாம் ஒருவேளை நீங்கள் உங்கள் மனதில் போட்டு குழப்பி கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போம். விசுவாசிக்கிறீங்களா? சரி, இந்த நாளிலும் கூட ஏன் ஆண்டவர் அந்த இஸ்ரவேலுக்கு எதிராக மந்திரவாதமோ குறி சொல்லுதலோ இல்லைன்னு சொல்கிறாரு? உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று சொல்ல காரணம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனங்கள் தான் இஸ்ரவேலர். அன்றைக்கு ஒரு தேசத்திற்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை.
ஆனால் தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்படுகிற அத்தனை பேரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. அப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்க பழகணும். பிரியமானவர்களே, நான் இன்னைக்கு ஒரு சில காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். உங்களுக்கு விரோதமாக ஆயுதம் வாய்க்காது. குறி சொல்லுதலோ அல்லது மந்திரவாதங்களோ இல்லை உங்களுக்கு எதிராக அப்படின்றதற்கு வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். முதலாவதாக லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 24வது 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லேவியராகமத்தின் புஸ்தகத்தின் 20ஆம் அதிகாரம் 24 மற்றும் 26 வசனங்கள். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களுடனே சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். அழகான வார்த்தை இல்லையா? 26வது வசனத்தை பாருங்களேன். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆண்டவர் முதலாவது அவருடைய ஜனங்களை பிரித்தெடுக்கிறார். இஸ்ரவேலரை பிரித்தெடுக்கிறார். அருமையான வார்த்தை. இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, மந்திரவாதம் யாக்கோபுக்கு விரோதமானது இல்லை என்று சொன்னதற்கு காரணம் தேவன் இவர்களை பிரித்து எடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, பிரித்து எடுக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாக ஆண்டவர் எந்த மந்திரத்தையும் செயல்பட விடவே மாட்டார். நீங்கள் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துடாதீங்க. எனக்கு பிரியமானவர்களே, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தால் எந்த மந்திரமும் பழிக்காமல் போகும். ஆமேன். ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீங்களா? உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தோடு உலகமாக வாழ்பவர்களை எளிதாக பிசாசு தட்டிடுவான். உலகத்தோடு உலகமாக கிடக்கிறவங்கள எளிதாக சாத்தான் அங்கே திசை திருப்பிடுவான் அல்லது அவர்களை கொண்டு போயிடுவான். அவங்களுக்கு விரோதமான எந்த மந்திரங்களும் அவங்கள பாதிக்கும். ஆனால் உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டு அவருக்காக தனித்து வாழ்கிறவர்கள், அதாவது பிரித்தெடுக்கப்பட்டு வாழ்கிறவர்களை தேவன் பாதுகாப்பார். எனக்கு இன்னொரு வசனமும் ஞாபகத்துக்கு வருகிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 19வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 19:5. இப்பொழுதும் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. எனக்கு நீங்கள் தான் சொந்த சம்பத்து. எப்போ? என் வார்த்தையின்படி நடந்தா, என் உடன்படிக்கையை கை கொண்டா நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்து. அது மாத்திரமல்ல, நீங்கள் என்னுடையவர்கள். என்ன அழகாக உரிமை பாராட்டுறாரு பாருங்க. என் பொருளை யாராவது தொட்டா, என் பொருளை யாராவது கை வச்சா, அதை திருட நினச்சா, அதை ஸ்பாயில் பண்ண நினச்சா எவ்வளவு தூரம் நான் அந்த பொருளுக்காக ஆதங்கப்படுவேன், அதை தடுக்க முயற்சி பண்ணுவேன் இல்லையா? ஆஃப்டர் ஆல், ஒரு மனுஷன் ஒரு பொருளுக்காக காட்டுகிற அந்த அக்கறை, நமக்காக அவர் சாயலின்படி படைக்கப்பட்ட உங்களுக்காக எனக்காக தேவன் ஆதங்கப்பட மாட்டாரா? தேவன் அங்கே வைராக்கியம் கொள்ள மாட்டாரா? அவர் சொல்றாரு, நீ என்னுடையவன், உன்னை நான் பிரித்தெடுத்தேன்னு சொல்றாரு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 1ஆம் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அவர் சொல்றாரு, நம்ம பாவத்தில் வாழ்ந்தோம், வெளிச்சத்தின் பிள்ளையா மாறிட்டோம். இப்போ நம்ம யாராம் பாருங்களேன், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. 2வது சொல்றாரு ராஜரீக ஆசாரிய கூட்டம். 3வது சொல்றாரு பரிசுத்த ஜாதி. 4வது சொல்லுகிறார் அவருக்கு சொந்த ஜனம். இதை விட வேற என்னங்க மேன்மையான அனுபவம் உண்டு? நான் அவருக்கு சொந்தம். ரோட்டில் போகும்போது யாராவது நமக்கு ஒரு பிரச்சனை அல்லது ஒரு காவல்துறையில் நம்ம மாட்டிக்கிட்டோம், யாரோ ஒருவர் நம்மை மடக்குறாங்க, உடனே நமக்கு யார்கிட்ட பேசலாம்? எனக்கு யார் தெரியுமா? எனக்கு அவங்க இருக்காங்களே, அவங்க சொந்தம் அப்படின்னு எங்கேயோ தூரத்து சொந்தத்தெல்லாம் என் சொந்தத்தை போல நான் காட்டிக்கொள்வேன். பார்த்தீங்களா? யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் உங்களையும் என்னையும் சொந்தம்னு வாய் திறந்து சொல்லுகிறார்.
நாம் சொந்தம், அவருக்கு சொந்தம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, என கருமையான குடும்ப அங்கத்தினர்களே, நீங்கள் தேவனுக்கு சொந்தம். என் வீட்டில் ஏதோ ஒன்று நடந்துருச்சு, யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களா? நீங்க ஆண்டவருக்கு சொந்தம் என்று முதலாவது அவருடைய சொந்தமாய் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழ்வீர்கள் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைக்கு கை கொண்டு வாழ நீங்கள் பழகுவீர்கள் என்றால், உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க குடும்பத்தோடு சொல்லுங்க, நான் தேவனுக்கு சொந்தம், நான் உலகத்திற்கு சொந்தம் இல்லை, நான் உலகத்தின் பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் உலகத்தின் வேஷங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் இந்த உலகத்திற்கு சொந்தக்காரன் அல்ல. இயேசு சொல்லுகிறார், நான் இவ்வுலகத்துக்குரியவன் அல்லாதது போல இவர்களும் இவ்வுலகத்திற்குரியவர்கள் அல்ல என்று ஜெபித்தாரே, நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிறவர்கள் முதலாவது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பிரித்தெடுக்கப்பட்டவர்களை எந்த மந்திரமும், எந்த குறி சொல்லுதலும், எந்த ஆயுதமும் பாதிக்காது, வாய்க்காது. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு எதிராக எந்த ஆயுதம் ஆண்டவரே ஏவப்பட்டிருந்தாலும், எந்த கிரியைகள் செய்யப்பட்டிருந்தாலும் அவைகள் வாய்க்காமல் போவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உரிமையோடு உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாறுவதாக, இன்று உம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. மீட்பரும் எங்கள் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: வெற்றியின் ஊழியங்கள், நம்பர் 97, லாமெக் தெரு, ஜானகி நகர், வலசரவாக்கம், சென்னை 87. For prayer and counseling 044-2486-3381 4353-3381. Mobile 9282-191-333.